அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல் குர்ஆனில் கூறப்பட்ட யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன்தான் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி சுலைமான் அவர்களின் வழித்தோன்றலில் வந்தவர்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜக்கரியா நபி மற்றும் யஹ்யா நபி மற்றும் ஈசா நபி, இந்த 3 இறைத்தூதர்களும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். மேலும் யஹ்யா நபியும் ஈசா நபியும் உறவினர்களாக இருந்தார்கள். யஹ்யா நபி அல்லாஹுவால் பெயர் சூட்டப்பட்ட ஒரு நபி ஆவார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 92 வயதாகியும் குழந்தைகள் இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி கருத்தரிக்க முடியாமல் இருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். ஜக்கரியா நபி கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அந்த ஆண் குழந்தைக்கு யஹ்யா என்று பெயர் வைக்கும்படி அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். ஜக்கரியா நபி அந்த ஆண் குழந்தைக்கு யஹ்யா என்று பெயர் வைத்தார்கள். யஹ்யா நபி சிறு வயதில் மற்ற குழந்தைகள் போல் விளையாடுவதில் நேரத்தை செலவிட மாட்டார்கள். அவர்கள் இறைவனை வழிபடுவதற்காக நேரத்தை செலவிடுவார்கள். மற்ற குழந்தைகள் விலங்குகளை துன்புறுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சி கொள்வார்கள். ஆனால் யஹ்யா நபி விலங்குகளை துன்புறுத்த மாட்டார்கள். தான் உண்ணும் உணவை விலங்குகளுக்கும் கொடுப்பார்கள். யஹ்யா நபி சிறு வயதிலேயே புத்தகங்கள் படிக்க ஆர்வம் கொள்வார்கள். அவங்க வளர்ந்ததும் அல்லாஹு தாலா யஹ்யா நபியிடம் தௌராத் வேதத்தை பலமாக பற்றி படித்து கொள்ளும்படி அல்லாஹு தாலா யஹ்யா நபிக்கு கட்டளையிட்டான். தௌராத் வேதத்தை நெருக்கமாக படிக்க அல்லாஹு தாலா வழிகாட்டினான். அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு யஹ்யா நபிக்கு சின்ன வயசிலேயே ஞானத்தை வழங்கினான். யஹ்யா நபி தன் சிறுவயதில் தன் பெற்றோர்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். மேலும் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள். யஹ்யா நபி மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பு வழங்குவது, மக்களை நேர்வழியில் நடத்துவது, மக்களை தவறான வழியில் இருந்து நேர்வழிக்கு இட்டுச் செல்வது, இந்த மாதிரியான திறன்களை அல்லாஹு தாலா யஹ்யா நபிக்கு வழங்கியிருந்தான். ஒரு முறை ரொம்ப நாளாக யஹ்யா நபியை காணவில்லை. அதனால் ஜக்கரியா நபியும் அவர்களுடைய மனைவியும் தன்னுடைய மகனான யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடிச் சென்றார்கள். ரொம்ப நேரம் தேடிய பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜோர்டான் என்ற நதிக்கரையில் அவர்களை கண்டுபிடித்தார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன் அழுது கொண்டிருந்தாய் என்று கேட்டார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலா நமக்கு அருளிய அருளை பற்றியும் நமக்கு வழங்கியுள்ள பாவ மன்னிப்பை பற்றியும் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இதேபோல் ஒரு நாள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 நாளாக காணவில்லை. அதேபோல் ஜக்கரியா நபி யஹ்யா நபியை தேடி போறாங்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லறை குழியை நோண்டி அதற்குள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உன்னை ரொம்ப நேரமா தேடிக்கொண்டிருக்கின்றேன், நீ ஏன் இந்த கல்லறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், தந்தையே, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே ஒரே ஒரு இடைவெளிதான் உள்ளது என்று நீங்கள் கூறினீர்கள். அதை அழுகின்ற கண்ணீரை கொண்டுதான் அணைக்க முடியும் என்று நீங்க தானே சொன்னீங்க என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியென்றால் அழுகு மகனே அப்படி என்று சொல்லி ஜக்கரியா நபியும் யஹ்யா நபியும் அழுதார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறையச்சத்தின் காரணமாக தொடர்ந்து அழுது வந்ததால் அவர்களுடைய கன்னத்தில் இருந்த சதைகள் சிதைந்து போயிருந்தன. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயற்கையான திறந்த வெளியைத்தான் விரும்புவார்கள். ஏனென்றால் அந்த மாதிரி இடத்தில்தான் அவர்கள் மன அமைதியை தேடுவார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அந்த இடத்தில் இலைகள் மற்றும் மூலிகைகளை சாப்பிடுவார்கள். மலைகளில்தான் தூங்குவார்கள். சில சமயங்களில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குகையில் தூங்க செல்வார்கள். சில சமயங்களில் அங்கு சிங்கம், புலி, கரடி என எல்லா விலங்குகளும் இருக்கும். ஆனால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை எதுவும் கண்டு கொள்ளாமல் இறைவனை மட்டும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். அங்குள்ள அனைத்து விலங்குகளும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறைத்தூதர் என்று அறிந்து கொண்டு அந்த குகையை விட்டு வெளியே சென்றுவிடும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள விலங்குகளுக்கு அனைத்திற்கும் உணவளிப்பார்கள். அதன் மூலம் திருப்தி கொள்வார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சும்படி நல்லுபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பாலஸ்தீனில் ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த அரசன் பெயர் எரர் ஆண்டிபஸ். அந்த அரசன் தன் சொந்த சகோதரனின்
மகளான சலோன் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய ஆசைப்பட்டான். அந்த பெண்ணும் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். ஏனென்றால் அந்த பெண்ணிற்கு பாலஸ்தீனத்திற்கு ஒரு ராணியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். இதனால் இந்த திருமணத்திற்கு அவள் சம்மதம் தெரிவித்தாள். இதை கேள்விப்பட்ட யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடும் கோபம் கொண்டார்கள். இதனால் மக்களிடம் சென்று இந்த மாதிரி திருமணங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி திருமணங்கள் செய்வது தவறு என்று சொன்னார்கள். மேலும் இந்த மாதிரி திருமணங்கள் தௌராத் வேதத்திற்கு எதிரானது என்று மக்களிடம் வெளிப்படையாக சொன்னார்கள். இதை கேட்ட சலோன் கடும் கோபம் கொண்டால் பாலஸ்தீனத்திற்கு என்னால் ராணியாக முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல திட்டம் தீட்டினாள். அடுத்த நாள் சலோன் அழகான ஆடைகளை அணிந்து அழகான தோற்றத்தில் அந்த அரசன் கண்முன்னே வருகிறாள். பின்பு நடனமாடி அந்த அரசனை மயக்குகின்றாள். இதை பார்த்த அரசன் சலோன் அழகில் மயங்கி, உனக்கு என்ன வேண்டுமோ கேள், நான் தருகிறேன் என்று கூறினான். அதற்கு சலோன், எனக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலை வேண்டும் என்று கூறினாள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்கள் மரியாதையும் என் மரியாதையும் மக்கள் முன்னே கெடுத்து கொண்டிருக்கின்றார், எனவே அவர் தலை வேண்டும் என்று கூறினாள். சலோன், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலையை நீங்கள் எனக்கு தந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதன் மூலம் என்னையே உங்களுக்கு நான் தருவேன் என்று அந்த அரசனிடம் கூறினாள். அந்த அரசன் சலோன் பேச்சில் மயங்கி தன்னுடைய அடியாட்களை அனுப்பினான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வரும்படி. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கொடூரமான அரசன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலையை வெட்டி ஒரு தட்டில் வைத்து சலோனிற்கு கொடுத்தான். இதை பார்த்த சலோன் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். ஆனால் இவர்களுடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இறந்த சில நாட்களிலேயே அல்லாஹ் தஆலா அந்த மக்களை பழி வாங்கினான். அரசன் மற்றும் சலோன் இல்லாமல் பனு இஸ்ரவேலர்கள் அனைவரும் தனது ராஜ்யத்தை அழித்த படைகளால் கடும் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது 42வது வயதில் இறந்து போனார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளவில்லை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.